ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி இது ஈவினிங் ஒரு டின்னர் பார்க்கலாங்களா? கேழ்வரகுல இடியாப்பம் செய்யலாங்க. அதாவது அதுக்கு தகுந்த ஒரு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு நம்ம அது உள்ள அவ்வளோ தூரம் நம்ம தேங்காய் பூவு நல்ல நாட்டு சர்க்கரையெல்லாம் வச்சு நம்ம ஒரு கேழ்வரகுல இடியாப்பம் செய்யலாங்க. அது எப்படி செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ப்ளேஸில் ஆடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது நம்ம ஒரு ஈவினிங் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு டின்னர் செய்யலாங்களா? என்ன தெரியுங்களா? இடியாப்பம் எதில் செய்யலாம் தெரியுங்களா? நம்ம இப்போ கேழ்வரகு இடியாப்பம் செய்யலாம். கேழ்வரகுல இடியாப்பம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல உடம்பு நல்ல பலமாக இருக்கும். இது நல்லபடியாக சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இதுக்கு இது தேவையான பொருள் என்ன தெரியுங்களா? இது செய்யறதுக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருளை சொல்லிடுறேன். இதுக்கு நான் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நான் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கேவுரு மாவு, ஓகேங்களா? கேழ்வரகு மாவு. இதுக்கு அரை கப்பு பச்சரிசி மாவு. ஈக்குவலாக இது ஒரு கிண்ணம்னா இதில் ஒரு அரை கப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஈக்குவலாக போடக்கூடாது. இதுதான் கரெக்டான ரேஷியோ. இது நம்ம இது எப்படி செய்யலாம், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ மாவு நம்ம இது பிசையறதுக்காக நம்ம தண்ணி சுட வச்சுக்கலாங்க. இதில் நான் தண்ணி சுட வச்சுருக்கிறேன். இது நல்லா தண்ணி கொதிக்கணும். அதில் நம்ம லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு உப்பு வேணும் இல்லைங்களா? அதனால் உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுறேன். அப்போ தான் மாவு ஒட்டாமல் நம்ம பிசையும் போது நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம மாவு கேவுரு மாவு போட்டிருக்கோங்க. இதில் நம்ம நான் சொன்னேன் இல்லைங்களா, பச்சரிசி மாவும் இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். பயங்கரமாக சுடுதுங்க, அதனால் நம்ம கரண்டியை வச்சு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். கை வைக்காதீங்க, கை பயங்கரமாக சுடுது. நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் இந்த சுடு தண்ணி ஊற்றினா தான் அது நல்லா கொஞ்சம் இது ஒட்டாமல் நல்லபடியாக நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக வரும் நல்லா இடியாப்பம் பிசையறதுக்கு. ஆனால் கொஞ்சம் சாஃப்டாகவே தான் இருக்கணும், கொஞ்சம் தளம் தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிக்கிங்க. அதுக்கு தான் நான் இது கரண்டி வச்சு இது பண்ணுறேன், நான் கிண்டி விட்றேன். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ கை வைக்க முடியல, ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுங்க. 10 நிமிஷம் ஆகிட்ட பிறகு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு நம்ம இடியாப்பம் வச்சுல நம்ம இடியாப்பம் சுட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ஆறிடுச்சு. மாவு நல்லா நல்லா சாஃப்டாக நல்லா பதமாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து இடியாப்பம் வச்சுல இதை பாருங்கள், இடியாப்பம் வச்சு இதை பாருங்கள், அந்த உள்ள இதை பாருங்கள், அந்த கண் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நம்ம போட்டு நம்ம இப்போ சுட்டுடலாம். இப்போ ஓகேங்க, நம்ம இடியாப்பம் வாழை இலையில் பிழிஞ்சு வச்சுருக்கோம். அதில் நீங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் பூவை போட்டுட்டு இது பாருங்க மேலே போட்டுருங்க. இதில் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டுருங்க. நான் இது மேலே ஒரு வாட்டி கொஞ்சம் ஊற்றிடுங்க. இதை பாருங்கள், உங்களுக்கு இப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க, இப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் நான் எல்லாம் போட்டு செஞ்சேன் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாத நீங்கள் தனித்தனியாக செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். அப்படியே வேக வச்சு அப்படியே தேங்காய் பூ போட்டு தேங்காய் பால் ஊற்றி கூட சாப்பிட்லாம். நான் எனக்கு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இது ஒரு ட்ரிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டுக்கலாம். இது நல்லா சுவையாக இருக்குங்க. டேஸ்ட் நல்லா தனித்தனியாக நம்ம போட்டு சாப்பிட்றத விட இதுலேயே வெந்துடுது இல்லைங்களா, அதனால் இப்போ பிள்ளைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அப்படியே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையே மேலே அப்படியே போட்டுருக்குங்க. இது மேலே ஒரு ட்ரிப்பு நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் அப்படியே மேலே ஒரு கோட்டு போட்டுக்குங்க. இந்த பாருங்கள், அவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அப்படியே வர்றதை இது பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்த இதுக்கு இப்போ நம்ம அடுத்தது ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ அது மேலே ஒரு கோட்டு போட்டுக்கணும். இந்த பாருங்க,
அப்படியே இப்போ எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 4 தட்டில் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ இட்லி குண்டா வச்சுருக்கோங்க. இட்லி குண்டா நல்லா தண்ணி கொதிக்குது, உங்களுக்கு ஆவி வர்றது தெரியும். அதில் வந்து இதை நம்ம அப்படியே வந்து நடுவில் வச்சிடலாம். எண்ணெய் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். அப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேவுரு மாவில் வந்து வாழை இலையில் வச்சுருக்கிற இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தகுந்த ஒரு தேங்காய் பால் வச்சுருக்கிறேன். இந்த ஆனால் செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து இதிலே நல்லா வெந்திருக்குதுங்க. நல்லா வெந்துட்டு பாருங்க, எவ்வளோ நல்லா சூப்பராக இது பாருங்கள். இவ்வளோ பார்க்குறதுக்கே நல்லா இதாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே வந்து நம்ம அப்படியே தொட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். அப்படியே நம்ம பாலை ஊற்றிட்டு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். தொட்டு அப்படியே இது பாருங்கள், இப்படி தொட்டு அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தென் பாய்.